Hi friends, welcome to Augusthi Fashions. உழைப்போம் உயர்வோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸ்டோன் ஒர்க் எப்படி சிம்பிளாக பார்டர் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம் நெக்கில். இதில் பால் செயின் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அவுட்லைனிங்காக. தென் செயின் ஸ்டோன், பால் செயின், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ஒரு பார்டர் செட் பண்ண போகிறோம். கம்மில் நல்லா செயின்ஸ் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக டூத் ஸ்டிக் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நெக்கில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அந்த ஷேப்க்கு அப்படிங்கிறதுக்காக அந்த ஓரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் கொண்டு வரலாம். பாயில் செயினுக்கு அப்புறமா செயின் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பால் செயினும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா செயின் பேட்ச் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பார்டர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். திரும்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பேட்ச்க்கு சென்டர்லையும் டாப்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து சக்கரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இதை அந்த கம்மில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு டூத் ஸ்டிக்கில் லைட்டாக கம் தொட்டுட்டு அது மேலே வச்சிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் டூத் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீடில் இல்லைனா ஒரு குச்சி எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறதுக்காக. ஃபேப்ரிக் க்ளூ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் இது வந்து சக்கரின்னு சொல்லுவோம். சக்கரிக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சக்கரி, இந்த பால் செயின் ஸ்டோன் எல்லாத்தையுமே வந்து ஒரு கோல்டன் கலர் த்ரெட்டு நீடில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே, ஒரு சேஃப்டிக்காக வராமல் இருக்க. அப்புறம் இந்த பேட்ச் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக கம்மு வந்துடும் நமக்கு. அதனால் இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி ஆகணும். நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் கோல்டன் கலர் போடுறா இருந்தால் கோல்டன் கலர் த்ரெட்டு கூட நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல் பேட்சுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட சாரீஸ்க்கு மேட்சிங்காகவும் நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்லீவ் அண்ட் பேக் நெக்குக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளாக நல்லாயிருக்கும், அழகாக ஒரு காட்டன் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக் பார்த்தீங்கன்னா அதிலையும் முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.